ஹாய். லைஃப்பில் நீங்கள் ஒரு கோலை நோக்கி போயிட்டுருக்கீங்க, இல்லை சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதில் ஒன்று தான் டாக்ஸிக் பீப்புளை உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணுறது. 4 விஷயத்துலேருந்து நீங்கள் டாக்ஸிக் பீப்புளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அவங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் அவங்க எனர்ஜியாக ஃபுல்லாக ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை அவங்க இடையில பேசவே விட மாட்டாங்க. உங்கள் விஷயத்த பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க மட்டும் பேசிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிற விஷயத்துக்கு கூட நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் உங்களுக்கு எனர்ஜியை ஃபுல்லாக ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு ரொம்ப பீலிட்டில்டாக சிறுமைப்படுத்தின மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் இப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க டாக்ஸிக் பீப்புளாக தான் இருப்பாங்க. ட்ராமா க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு குரூப்பில் இருக்கும்போது தான் சத்தமாக பேசுறது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆர்கியூ பண்ணுறது, இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் இருக்கும்பொழுது லவுடாக பேச ஆரம்பிப்பாங்க, இல்லை லவுடாக ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. டென்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுற மாதிரி போல்டாக போய் எதாவது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு நம்மளுக்கே தோணும், இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். ஸோ இவங்க கண்டிப்பாக டாக்ஸிக் பீப்புளாக தான் இருப்பாங்க. 3வது பேட்டர்ன் டாக்ஸிக் பீப்புள்கிட்ட என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரொம்ப ஓப்பனாக ஜெலஸாக இருப்பாங்க. ஓப்பனாக பரமப்படுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க பேசுகிறதும் சரி, இல்லை அவங்களோட ஆக்ஷனும் சரி, நம்ம மேலே பொறாமையாக இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். இது காமெடியை வச்சு மறைப்பாங்க. ஆனால் நீங்கள் அதில் ஏமாந்துடக்கூடாது. நீங்கள் அதை புரிஞ்சுட்டு அவங்கள உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. 4வது விஷயம், எல்லாரும் குரூப்பாக இருக்கும்பொழுது உங்களை பற்றி ஃபன்னியாக பேசி, உங்களை கேவலமாக பேசிட்டு அதை ஒரு ஜோக் மாதிரி சொல்லுவாங்க. ஜோக்கோட ஃபார்மில் இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆவீங்க, ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இது ஏன் ஜோக் மாதிரி சொல்கிறாங்கன்னா, திரும்ப அவங்கள கன்ஃபரண்ட் பண்ணால் கூட அவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. நான் ஒரு ஜோக்காக சொன்னேன், உனக்கு இதை கூட நீ ஈஸியாக எடுத்துக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம மேலேயே ப்ளேம் போட்டுருவாங்க. நீ ரொம்ப சீரியஸ் பர்சன், நீ ஜாலியாகவே இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த 4 விஷயந்தான் அவங்களோட பேட்டர்ன். திரும்பி 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 இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களை கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் உங்களோட எனர்ஜி டைம் எல்லாம் சேவ் பண்ணி உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ண முடியும்.